Welcome to English class, 4th standard, term 2, unit 1, affection. Pasam. I love everyone as my family. Do you? நான் அனைவரையும் என் குடும்பமாக நேசிக்கிறேன். நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேர்ள் சொல்கிறா. நெக்ஸ்ட், மை லிட்டில் பிக்ஷனரி. விரல்டு, டு ஸ்பின் ஆர் ரொட்டேட் ரேப்பிட்லி. சுழன்றது, வேகமாக சுழல் அல்லது சுழற்ற. வைப், க்ளீன் ஆர் ட்ரை சம்திங் பை ரப்பிங் வித் எ cloth, a piece of paper or one's hand. துணியால் துடைப்பது, துடைக்கவும், எதையாவது வைத்து துடைக்கவும் அல்லது ஒரு கையால் துடைக்கவும். டம்பிள்டு, டு ஃபால், விழுந்தது, விழ. ஸ்க்ரீம், டு ஸ்பீக் லவுட்லி with strong emotions. அலறல், வலுவான உணர்ச்சிகளுடன் சத்தமாக பேச. grab, hold or catch. ஹோல்டுனாலும் பிடிதான், கேட்ச்னாலும் பிடிதான். let us learn அப்பா. அப்பானா தந்தை. நம்மளை யார் ஒருத்தர் கேர் எடுக்கிறாங்களோ, நம்ம மேலே அக்கறை எடுக்கிறாங்களோ அதுதான் அப்பா. கிரைக்குப்பம் was a small coastal village near நாகப்பட்டினம். Even though the people in the village toiled in the seas every day, they lived happily. கீரைக்குப்பம் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை கிராமம். கிராமத்தில் இருக்கிற மக்கள் தினமும் கடலில் உழைச்சாலும் அவங்க மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தாங்க. It was a pleasant Sunday morning in December. Just like any other day, the villagers had started their routine. A few of them had already left for the sea and the others were preparing to go to sea. டிசம்பர் மாதத்தில் வர அது ஒரு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலையில். மற்ற நாட்களை போலவே கிராமத்தில் இருக்கவங்களாம் அவங்களோட வேலைகளை வழக்கமாக தொடங்கினாங்க. அதில் ஒரு சிலர் கடலுக்கு ஏற்கனவே போயிட்டாங்க. மற்றவங்களாம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல தயாராகிட்டு இருந்தாங்க. மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ அட் தி shore to see of her father going to the sea. After the men sailed into the sea, the woman would return to other tasks that need their attention. The children would play under the many coconut trees in the village. மீனாவுடைய அப்பா கடலுக்கு போகிறத பார்க்கறதுக்காக அவளுடைய குடும்பமும் கடற்கரையில் வந்து நின்றுட்டு இருந்தது. ஆண்கள் எல்லாம் கடலில் பயணம் செஞ்ச பிறகு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு போயிடுவாங்க. கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்க தென்னை மரத்துக்கு கீழே விளையாடுவாங்க. தி வில்லேஜ் பெல் வாஸ் அபவுட் டு ஸ்ட்ரைக் 8 times. த பெல் கேர்டேக்கர் வாஸ் ரெடி டு ரிங் த பெல். ஜஸ்ட் தென் he saw that the sea water had receded a few hundred meters. Soon many in the village noticed the same. கிராம மணி 8 முறை அடிக்க இருந்துச்சு. மணியை அடிக்கிறவர் மணியை அடிக்க தயாராக இருந்தார். அப்போது கடல் தண்ணி சில 100 மீட்டர் தூரம் உள்வாங்கி இருந்துச்சு. இதை அந்த கிராமத்து மக்களும் ஒரு சிலர் கவனிச்சிருந்தாங்க. ஆல் தி சில்ட்ரன் அண்ட் தி வில்லேஜர்ஸ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவார்ட்ஸ் தி சீ. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் ஆல்சோ வித் தம். த சீ வாட்டர் கண்டினியூட் டு ரிசீட். ஆல் ஹேட் கேதர்ட் அலாங் தி ஷோர் to see it. The bell hit 8 times. எல்லா குழந்தைகளும் கிராம மக்களும் கடலை நோக்கி ஓடினாங்க. அவங்களோட மீனாவும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. கடல் தண்ணி குறைய தொடங்குச்சு. எல்லாருமே அதை பார்த்தாங்க. கரையோரத்தில் கூடுனாங்க. மணி 8 முறை அடிச்சிச்சு. People now saw a wave far away in the sea. Excitedly they pointed to the wave that was rising high in the sea. It was common for people to be excited by big waves in Kiraikuppam. Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. மக்கள் எல்லாரும் கடலில் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பெரிய அலையை பார்த்தாங்க. கடல் தண்ணி உள்வாங்கினதுக்கப்புறம் பேரலை வரதை கை நீட்டி காட்டி எல்லாம் ஆறாவரப்பட்டாங்க. அது உயர்ந்து உயர்ந்து வருவதை பார்த்து எல்லாம் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them.
It was now getting closer to the shore with a roar. அலையோட உயரம் பெருசாயிட்டே வரதையும் அது வானத்தை தொடுற மாதிரி அவங்கள நெருங்கி வரதையும் அது கரகரன்னு ஒரு சத்தத்தோடைய கரையை நெருங்கிட்டு இருந்துச்சு. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. She felt that something was wrong. She caught Meena by her hand and started running towards their home. ரொம்ப தூரத்தில் உள்ள அலையை பார்த்து மீனாவோட அம்மாவுக்கு திடீர்னு பயம் மனசில் வந்துருச்சு. அவங்க ஏதோ நடக்க போகுதுன்னு உணர்ந்துட்டாங்க. ஆனால் இதில் ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு நினச்சி மீனாவோட கையை பிடிச்சி அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. தி வேவ் தட் கம் க்ளோசர் டு தி ஷோர் had crushed the fishing boats before they reached their home. The powerful wave had hit the village. Meena and her mother could hear their friends and family screaming all around them. கரைக்கு பக்கத்தில் அந்த பேரலை வந்து மீன்பிடி படகுலாம் நசுக்குச்சு. மீனாவும் அவங்க அம்மாவும் அவங்களோட வீட்டை அடையிறதுக்குள்ளே அந்த பேரலை வந்து கிராமத்தை தாக்குச்சு. மீனாவும் அவங்க அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் போடுற கூச்சலை அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க காதில் அது விழுந்துச்சு. தி சீ வாட்டர் என்டர்ட் தி வில்லேஜ் அண்ட் வாஷ்ட் அவுட் தி ஹட்ஸ் அண்ட் போட்ஸ். தி வாட்டர் ஹிட் தேர் ஹட் டூ. Meena and her mother were separated and thrown off. Then slowly the water receded again into the sea. கடல் தண்ணி கிராமத்துக்குள்ளே புகுந்து குடிசைகளெல்லாம் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மீனாவையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து அடிச்சிட்டு போயிடுச்சு. அதில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கடல் தண்ணி கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. மீனாஸ் மதர் கேதர்ட் ஹெர்செல்ஃப் அண்ட் சர்ச்டு ஃபார் மீனா. இட் வாஸ் தென் that the second massive wave hit the village. Meena's mother was washed away by the wave. Meena whirled through the water, was struggling to breathe. One moment she was inside the water and all was dark around her. In the next moment she could see the sky. The wave banged her to the trunk of a coconut tree. She wrestled with the wave and firmly hugged the tree. Soon she fainted. மீனாவோட அம்மா தட்டு மாதிரி எந்திரிச்சு மீனாவை தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 2வது பேரலை கிராமத்தை தாக்குச்சு. அதில் மீனாவோட அம்மா அலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க. மீனா தண்ணீர்லேயே சொலண்டு மூச்சோட சிரமப்பட்டா. ஒரு நிமிஷம் அவள் தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கி இருந்தா. அப்போ அவளை சுற்றி ஒரே இருட்டாக இருந்துச்சு. அடுத்த கணம் அவள் வானத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அலை வந்து அவளை ஒரு தென்னை மரத்துக்கு மேலே தூக்கி எறிஞ்சிச்சு. அவள் அந்த மரத்தை மல்லு கட்டி உறுதியாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. வேற சீக்கிரம் அவள் மயங்கி விழுந்துட்டா. When she woke up, she was in the hospital. After she recovered, they transferred her to a rehabilitation center. The center housed nearly 99 boys and girls. மீனா கண் விழிச்சு எழுந்து பார்த்தப்போ அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அவள் குணமடைஞ்சதுக்கப்புறம் அவளை ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு மாற்றினாங்க. அந்த மையத்தில் கிட்டத்தட்ட 99 சிறுவர்களும் பெண்களும் தங்கியிருந்தாங்க. A kind-hearted official of the center was always very kind to the children. He often used to visit them with his family. Meena was the youngest of all and soon was loved by all. The in-charge and his wife often carried Meena when they played with other children. இந்த மையத்தில் ஒரு அன்பான அதிகாரி எப்போவுமே குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். அவர் அடிக்கடி அவரோட குடும்பத்தோடு வந்து அந்த குழந்தைங்கள சந்திக்கிறது வழக்கம். அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லேயே மீனா தான் ரொம்ப குட்டி பொண்ணு. அவர் மற்ற குழந்தைங்க விளையாடுறப்ப மீனாவை எப்போவுமே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட போய் நின்றுட்டுருப்பார். அடிக்கடி அங்கே தூக்கிட்டு போய் நின்றுட்டுருப்பார். ஆல் சில்ட்ரன் யூஸ்டு டு கால் தம் அம்மா அண்ட் அப்பா. ஆஃப்டர் 3 years the official was transferred. He and his family continued to visit the center once a year for the next 5 years. அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் அவங்கள அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரி வந்து டிரான்ஸ்ஃபரில் மாற்றப்பட்டாங்க. அடுத்தது அதிகாரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட குடும்பத்தோடு வந்து அந்த சென்டரை விசிட் பண்ணிட்டு போனார். மீனா now opened her eyes. Her cheeks were moist. All this seemed like it happened yesterday.
The school bell rang and Meena wiped her cheeks to get ready for her English class. Meena was good at studies and now was in the 12th standard. மீனா இப்போ கண்களை திறந்தா. அவள் கண்ணங்களில் இப்படி ஈரமாக இருந்துச்சு. எல்லாம் நேற்று நடந்த மாதிரியே இருந்துச்சு. மீனா அவளோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடியாக கன்னத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டா. படிப்புலேயும் அவள் ரொம்ப கெட்டிக்காரியாக இருந்தா. இப்போது அவள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. தி டீச்சர் வாஸ் டீச்சிங் and Meena was writing her notes. She then heard a familiar voice calling her Meenu. She raised her head to see. She was surprised to see her father, the official, standing at the entrance. He was smiling at her. She stared at him blankly for a few seconds, with tears rolling down her cheeks. She jumped out of her bench and dashed towards him, calling Appa. டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. மீனா அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அப்போது திடீர்னு அவளுக்கு பழக்கமான ஒரு குரல் மீனு அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அவள் அந்த குரலை கேட்டு தலையை அப்படியே உயர்த்தி பார்த்தா. சின்ன வயசில் காப்பாற்றி ஆதரவு தந்தார்ல, அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் அப்படியே அவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே மிரட்சியில் அப்படியே வெறுமையாக பார்த்துட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் அவளோட கண்ணங்களில் அப்படியே கண்ணீர்லாம் அழுக வந்துட்டு இருந்துச்சு. அவள் பெஞ்சிலேருந்து குதித்து அவரை நோக்கி அப்பா அப்படின்ட்டு ஓடி போனான். இந்த லெசன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யார் ஒருத்தர் ஆதரவு இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள அரவணைக்கணும், ஆதரவு தரணும், அன்பாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் glossary. receded பின்வாங்குதல், go or move back. massive மிகப்பெரிய, large or heavy. frill சுழல், to move rapidly round and round. banged சத்தமாக தாக்குறது, to strike forcefully and noisily. fainted சுயநினைவை இழக்கிறது, to lose consciousness. rehabilitation மறுவாழ்வு கொடுக்கிறது, the action of restoring someone after a damage. blankly வெற்று, without expression. இந்த லெசன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சில்ட்ரன்? ஆதரவற்றவங்களுக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவங்க அப்பாவோட ஸ்தானத்தில் வச்சு தான் அழைக்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஸோ இந்த உலகத்தில் அப்பா அம்மா இல்லாமல், ஆதரவு இல்லாமல் யாருமே கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see in the next class poem The Real Wealth. Thank you.